ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நவராத்திரி பண்டிகை வரப்போகுதே. பொம்மையெல்லாம் வரண மேலே இருந்து எடுத்து வெளியே வைப்பீங்க. இதில் பழசா இருக்கிற பொம்மையை புது பொம்மையா எப்படி மாற்றலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா 4 கலர் பெயிண்ட்டு, அது ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்டு, கோல்டன் கலர். இது ஒரு டப்பா 30 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாமல் எம்சீலு, ஃபெவிக்விக், 2 வகையான ப்ரஷ். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பொம்மையை ஒரு துணி எடுத்து நல்லா தொடச்சி எடுங்க. இதனோட இடுக்கில் கூட தூசியெல்லாம் அடைஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. இப்போ பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கலாம். கண்ணு, இமை இதெல்லாம் அடிக்கிறதுக்கு ரொம்ப மெல்லிசான ப்ரஷ் எடுத்து அடிச்சோம்னா நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரும்பாலும் ஒரிஜினல் கலரே மேட்ச் ஆகுற மாதிரி அடிச்சோம்னா நல்ல லுக்கு கிடைக்கும். இதுக்கு கொஞ்சம் பொறுமை தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. இதுக்கு ரொம்ப செலவாகாது. இது சாதாரண பெயிண்டோ இல்லை அக்ரலிக் பெயிண்டோ யூஸ் பண்ணலாம். இந்த கோல்டு கலர் பெரும்பாலும் ஃபினிஷிங் ஸ்டேஜில் அடித்தோம்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியானது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மை பாருங்கள் எப்படி இருக்கு. இப்போ இந்த பொம்மை தலை உடம்புன்னு உடஞ்சிடுச்சு. இதை எப்படி பழைய மாதிரி மாற்றலாம்னு பார்க்கலாம். இது எம்சீல் எடுத்துக்கோங்க. அதில் 2 பேக்கெட் இருக்கும். அந்த 2 பேக்கெட்லையும் ஒரு கோலி உருண்டை சைஸுக்கு எடுத்து 2த்தையும் நல்லா பசைஞ்சு எடுங்க. இப்போ இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி அந்த உடைச்ச இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த தலையை எடுத்து ஒட்ட வைங்க. இப்போ நல்லா ஒட்டிக்கும் பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல கலெக்ஷன் பழையபடி ஆக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமும் மனநிறைவும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் இந்த மாதிரி உடஞ்ச பொம்மை இருந்தால் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.